பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வழிபாடு முறைகள் நிறைய தெய்வங்கள் நிறைய நம்மளுக்கு ஆசீர்வாதமாகவும் வரமாகவும் நம்மளுக்கு வருவாங்க. சில தெய்வங்கள் இருப்பதே தெரியாது. சில தெய்வங்களுடைய ரொம்ப அற்புத செயல்கள் நம்மளுக்கு புரியவும் புரியாது. ஆனா சில தெய்வங்கள் நம்மளுக்காகவே உருவாகி நிறைய அற்புதங்களை அந்த காலத்திலிருந்தே குபேரன் காலத்திலிருந்தே அந்த தெய்வத்துடைய வழிபாடுகள் ரொம்ப பவரா இருந்திருக்குதுன்னா அது யாருன்னா நம்மளுடைய உச்சிஷ்ட கணபதி ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை யாருனாலும் வழிபடலாம், எப்படினாலும் வழிபடலாம். ஆனால் அந்த அவங்களுக்கு என்னன்னா உண்மைத்தன்மையான இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். உச்சிஷ்ட கணபதினாலே நிறைய உண்மைத்தன்மை அவர் கடவுள்கிட்ட உண்மைத்தன்மை யாரையும் எந்த நோக்கிலும் கெடுக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த உச்சிஷ்ட கணபதி நிறைய பேர் அந்த காலத்து ராஜாக்கள் ரகசிய வழிபாடு பண்ணியிருக்காங்க. இப்ப கூட சில பேர் வீட்டில் பெரிய பெரிய வீட்டுல பாத்தீங்கன்னா தெரியாமல் அதுக்குன்னு ஒரு அறை வைத்து அதை தனியா வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இரவு நேர பூஜைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இது அதர்வண வேதத்துக்குரியவர் உச்சிஷ்ட கணபதி. அதனால நம்மளுக்கு இரவு நேர பூஜை வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானது. இந்த உச்சிஷ்ட கணபதி என்னன்னா புதன் கேது சேர்க்கை யார் ஜாதக கட்டத்தில் இருக்குதோ அது போக இந்த விருச்சிக ராசி கும்ப ராசி இந்த ரகசிய ராசிகளில் ஆட்கொள்ளும் கேது புதன் இது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த உச்சிஷ்ட கணபதி உங்களுக்கு நீங்க என்ன வரம் கேட்டாலும் எளிதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறது சொல்லலாம். இவருக்கு இவர் எப்படி அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி எதுக்காக அவர் அந்த தோற்றம் உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதீத பக்தி அதீத ஞானம் உள்ளவங்களுக்கு இவருடைய தோற்றத்தினுடைய அருமை புரியும் அப்படிங்கலாம். ஏன்னா இவர் என்னன்னா ரொம்ப கெமிக்கல், இந்த உலகம் கெமிக்கலால படித்தவங்க நிறைய பேர் உருவாகுவாங்க. அந்த படித்தவங்கனால நிறைய அழிவுகள் இந்த பூமிக்கு உருவாகும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, படிச்சா அழிவு வருமா அப்படின்னா ஆமா. படிக்கும் போது என்னன்னா நம்ம நிறைய படிக்க போய் ஏசிய கண்டுபிடிக்கிறோம், ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்ல இருந்து எல்லாமே நம்ம உடல் உழைப்பை ஃபுல்லா நம்ம குறைச்சிக்கிட்டு எல்லாமே நம்ம படிப்பறிவை வச்சு உருவாக்குறோம். இதனுடைய தாக்கம் என்னன்னா கரண்ட் தேவை, அதுக்கு கரண்ட் எப்படி எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றாக ஒன் பை ஒன்னா சங்கிலி தொடர்பாக இந்த படிப்பினால் நம்ம இயற்கையை அழித்து நம்ம செயற்கையான ஒரு மிஷினரியை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரோம். அதனுடைய விளைவு என்னன்னா நம்மளுக்கு நிறைய நெகட்டிவான நோய்கள், நிறைய தீர்க்க முடியாத நோய்கள் நம்மளை தாக்குது. இந்த தீர்க்க முடியாத நோய்கள் அதாவது மருந்து கொடுத்தாலும் தீராது. அந்த மரணம் ரொம்ப கொடிய மரணமாக, அதாவது கேன்சராக இருக்கட்டும், நிறைய நோய்கள் அந்த மாதிரி நம்ம கொரோனாவா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வரிசையாக நம்மளுக்கு நோய்களின் விதங்கள் மாறுகிறது. ஏன்னா நம்ம படிப்பின் அறிவை வச்சு நம்ம இந்த நம்மளுடைய இயற்கையை அழித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. இதுக்கு உச்சிஷ்ட கணபதி ஒரு தீர்வு என்னன்னா இந்த படிப்பின் மிதப்பில் இருக்கும், நம்ம அறிவு மிதப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொட்டு அப்படிங்கிற மாதிரி, ஒரு கொட்டு கொட்டுற மாதிரி. அது எப்படின்னா ஒரு உச்சிஷ்ட கணபதி ரொம்ப பவர்ஃபுல். என்னன்னா அனுபவ அறிவுடன் படிப்பறிவும் சேர்ந்தால்தான் அங்க நம்மளுக்கு அந்த இயற்கை அழிவுகள் தடுக்கப்படும். படிப்பறிவும் அனுபவ அறிவும், அதாவது மூதாதைகள் சொல்ல அறிவுரைகளும் படிப்பறிவும் இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம ஒரு ஆக்கும் பொருளை உருவாக்கினால் இந்த உலகம் அழிவுகளிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கும், இந்த ரசாயன மாற்றங்கள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கும். அதுக்கு உச்சிஷ்ட கணபதி ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதாவது உச்சிஷ்ட கணபதி ஒருத்தனுடைய வாய் அதிகமான வார்த்தைகளும் அதிகமான நாலேஜினால ஒரு அசுரன். அவன் அந்த அசுரனால் இந்த உலகம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிறது. அந்த அசுரனுடைய வதம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர் நம்ம உச்சிஷ்ட கணபதி. அந்த வதத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்க்கை இழுக்கும் போது அந்த அசுரன் வதம் நடக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறது, அப்படி கணவன் மனைவி சேர்க்கையில் அசுரவதம் நடப்பது ரொம்ப அரிது. அதை தான் உச்சிஷ்ட கணபதியும் நீலா சரஸ்வதி தேவி உச்சிஷ்ட கணபதியுடைய தேவியரா தோன்றி அந்த அசுரனை வதம் செய்தாங்க அப்படிங்கிறது தான். அசுர வதம்னா அது
ஓவர் வெளிச்சம், அவங்க 2 பேரும் சேரும்போது ஏற்படக்கூடிய எல்லையில்லா வெளிச்சத்தில் அந்த அசுரன் வதம் நடக்குது. அந்த வெளிச்சத்தின் ஒளியை தாங்க முடியாமல் இறந்தான் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானது. அப்போ கணவன் மனைவி சேர்க்கைங்கிறது இரவு நேரம் நடைபெறக்கூடியது. அந்த இரவு நேரத்தில் அதீத வெளிச்சத்தில் அந்த அசுரன் இறந்தான். அப்ப இந்த பூஜை இரவு நேர பூஜைக்கு மிக உகந்த பூஜையாக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இதை இரவு நேர பூஜையாக எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. இது அதர்வண வேதத்துக்குரியது. இது என்னன்னா நம்ம உடம்பில் ஏற்படும் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த பூஜைக்கு உண்டு. உடம்புல ஏதாச்சும் நோய் வந்தால் உச்சிஷ்ட கணபதி வழிபாடுகள் எடுத்துட்டு வரும்போது அந்த நோயின் அளவு குறையும். கணவன் மனைவியுடைய உறவில் உருவாகக்கூடிய அசுரவதம் அப்படிங்கிறதுனால இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த உச்சிஷ்ட கணபதி மிக அற்புத சக்தி கொடுப்பவராக இருப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளுடைய குழந்தை பாக்கியத்துக்கான உறவுகளையும் இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு நமக்கு அருள் பாவிப்பார் அப்படிங்கிறது. நிறைய அழகு, அதாவது நல்ல அழகா இருக்கவங்க திடீர்னு அழகு குலைந்து போவார்கள். ஏன்னா இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாட குபேரனுடைய மகன் தன்னுடைய செல்வ நிலையை இழந்து அழகு குலைந்து இருக்கும்போது அவன் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ண பிறகு அவர் என்ன பண்ணினார்னா, உச்சிஷ்ட கணபதி அவர் அப்படியே நல்லா தூக்கி கொண்டு நம்மளுடைய திருநெல்வேலியில் உள்ள மணிமூர்த்தீஸ்வரர் கோயில் அந்த இடத்துல அவர் அந்த குபேரனுடைய மகனை வைக்கிறாரு. அங்க அங்க உள்ள தீர்த்தத்தில் நீராடி உச்சிஷ்ட கணபதி விரதம் இருந்து அவர் தன்னுடைய அழகையும் செல்வத்தையும் பெற்றார் அப்படிம்பாங்க. அப்ப இழந்த செல்வத்தையும் இழந்த அழகையும் பெறுவதற்கும் இந்த உச்சிஷ்ட கணபதி நம்மளுக்கு மிக அற்புத சக்தியாக இருக்கிறது. அதனால இந்த கடவுள் வெறுமனையா ஒரு 2 கோரிக்கையில அதர்வண வேதத்தில் தோன்றிய ஒரு கணபதிங்கும் போது இது எவ்வளவு வலிமைனா, நம்ம இரவு நேர பூஜைகள் தாந்திரிக பூஜைகள் தான் ரொம்ப விசேஷமானது. அந்த தாந்திரிக பூஜையில் நம்ம கணபதிக்கும் ஒரு பூஜை இருக்குதுன்னா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு பெரிய தடைகளை நமக்கு நீக்கக்கூடிய ஒரு பூஜைகள் உள்ள விஷயங்கள் இருக்குது. அதனால நம்ம இதுல பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு அன்னதானம் வழங்குதல் இதெல்லாம் பண்றது, வீட்டில் பூஜை ரூம்ல இது எப்போது மாதிரி வைத்து வழிபடாமல் இது எல்லா தூங்கின பருவ ரகசிய வழிபாடு முறைகளில் இது எடுத்துட்டு வரும்போது மிக அற்புத சக்தி உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் கலப்படம் இல்லாத உணவுகளையும் கலப்படம் இல்லாத மனநிலையும் கொண்டவர்களுக்கு அதிசக்தியாக அவருக்கு அருள் பாவிப்பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்றவங்களுடைய முட்டியில எப்படியும் மொச்சம் இருக்கும், ஒரு மொச்சம் இருக்கும். அந்த காலின் முட்டியில மொச்சம் இருக்கிறவங்க உச்சிஷ்ட கணபதி வழிபாடுக்கு மிக உகந்தவர்கள். ஈஸியா அவங்களுக்கு அவருடைய அருள் ரொம்ப கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாகவும் நம்மளுடைய கால் முட்டியில் ஏற்படும் மொச்சத்தின் அளவு வச்சும் உச்சிஷ்ட கணபதியோட நீங்க ரொம்ப ஐக்கியமாவீங்க. இல்ல எனக்கு மொச்சம் ஏற்படனா வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மொச்சம் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். அது உச்சிஷ்ட கணபதியுடைய அருள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவு வலிமை வாய்ந்த உச்சிஷ்ட கணபதியை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப அதாவது நான் வழிபட்ட தெய்வங்களில் நிறைய அற்புதங்கள் உணர்ந்த முக்கிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதியும் அவருடைய திருநாமத்தை பெற்று ரொம்ப, அதாவது உச்சிஷ்ட கணபதி வெறும் உச்சிஷ்ட கணபதி மட்டும் இல்ல, அவருடைய தாய் அவருடைய சக்தியாக உருவெடுத்த நீலா, அதாவது கிரீன் தாரா அப்படிம்பாங்க, நீல சரஸ்வதி அப்படிம்பாங்க, கிரீன் தாரா அல்லது நீல சரஸ்வதி, இவங்களுடைய வழிபாடை பெற்று அப்புறம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடை எடுத்து கும்பிடும் போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாட்டில் நிறைய மாற்றங்கள் உணர்வதை நீங்க கண்கூட பார்க்கலாம். இது திருநெல்வேலியில் மணிமூர்த்தீஸ்வரர் கோயிலில் இந்த உச்சிஷ்ட கணபதி இருக்கிறாரு. அவர் அருளை பெற்று எல்லோரும் வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.